லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சத்தியமா அந்த நகைங்க ஒரு குலைஞ்சு போனதை என்னால தாங்கிக்க முடியலம்மா. அதை என்னால தடுக்க முடியாம போயிடுச்சேம்மா. என்ன மன்னிச்சிருக்கம்மா, என்ன மன்னிச்சிருக்கம்மா, என்ன மன்னிச்சிருக்கம்மா. அந்த ஆளு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காருன்னு பாத்தியா பூமி? அந்த ஆளு ஒரு ஈன பிறவி பூமி. எதுக்காக உங்க அப்பாவை சார்னு கூப்பிடுறீங்க, மதிக்கவும் மாட்டேங்கிறீங்கன்னு எத்தனை தடவை இதை கேட்டு என்கிட்ட நீ சண்டை போட்டிருப்ப. இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? அந்த ஆளோட சுயரூபத்தை இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? இதான் பூமி, இதான் நிஜம். இதே மாதிரிதான் எங்க அம்மாவை கொஞ்சம் கொஞ்சமா கொன்னாரு. அதே மாதிரி இன்னைக்கு என் மனசு கொண்டுகிட்டு இருக்காரு பூமி. உன் மேல இருக்கிற கோவத்திலையும் நான் எதிர்த்து பேசினங்கிற ஆத்திரத்திலையும் என்ன காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிறாருன்னு பார்த்தல்ல. இனி எப்படி அந்த நகையெல்லாம் திரும்ப வரும்? எப்படி திரும்ப வரும்? போச்சே, எல்லாமே போச்சே. அழகழகா என் அம்மா போட்டிருந்த அத்தனை நகையும் போச்சு. நான் என்ன பண்ணுவேன் பொம்மி? உட்காருங்க வேம்பு சார். இங்க பாருங்க வேம்பு சார், ஒண்ணு போனா ஒண்ணு வரும், அதுதான் வாழ்க்கை. அத்தை நம்மளை விட்டு போனதும், அத்தையோட நகை நம்மளை விட்டு போனதும் நமக்கு பெரிய இழப்பு தான். இருந்தாலும் அவங்க நமக்குள்ள ஊட்டி விட்டுட்டு போன நம்பிக்கை என்னைக்குமே நம்மளை விட்டு போயிடக்கூடாது வேம்பு சார், போயிடவே கூடாது. தயவு செஞ்சு அழாதீங்க வேம்பு சார். நீங்க அழுதா என் மனசு தாங்காது வேம்பு சார். அதான் உருகி வச்சிருக்கேட, உருக்குலைஞ்சு போன நகை. இந்தா இத கொடு. சாவித்திரி, நேத்து நில கொள்ளாம நிறைய குடிச்சிட்டேன். என்னால நடந்த அவமானத்தை தாங்கிக்கவே முடியல சாவித்திரி. இங்க பாருங்க, அத பத்தி நான் எதுவுமே உங்ககிட்ட கேட்கல. இந்தாங்க, முதல்ல இந்த ஜூஸ் குடிங்க, கொஞ்சம் தெம்பா இருக்கும். ஆமா, நைட்டு என்னாச்சு? அதான் நீங்க அன்னலட்சுமி அக்கா நகை எல்லாத்தையும் கொண்டு போய் உருக்கி கொண்டு வந்துட்டீங்களே.
ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் உங்க மேல அவ்வளவு பாசம் பரிவெல்லாம் வச்சிருந்தேன். ஆனா நீங்க என்னடானா சட்டுன்னு இப்படி நகையெல்லாம் கொண்டு போய் உருக்கி கொண்டு வந்துட்டீங்களே. வீட்டுல இருக்கிற எல்லார் மனசு எவ்வளவு வேதனைப்படுது தெரியுமா? சித்தார்த் தவிக்கிற தவிப்ப பார்த்து உண்மையிலேயே நான் ரொம்ப பதறி போயிட்டேங்க. ஏதோ அவன் உங்களை கொஞ்சம் எதிர்த்து பேசிட்டான்னு சொல்லி நான் கோவப்பட்டேன். அதுக்காக இவ்ளோ பெரிய தண்டனையை அவனுக்கு கொடுப்பீங்க? பாவம் மாமா அத்தை, வீட்டுல இருக்கிற எல்லாரும் எவ்வளவு வருத்தப்பட்டாங்க தெரியுமா? சரி சரி விடு. அவன் என்ன அவமானப்படுத்தி பேசினா அதை யாராவது கேட்டு வருத்தப்பட்டாங்களா? இப்படி ஏதாவது பண்ணாதான் அவனுக்கும் உரைக்கும். சார் சார்னு சொல்லி எவ்வளவு கேவலப்படுத்துறான் என்ன. இப்ப எனக்குன்னு குடும்பம் வந்துருச்சுல்ல, அதான் நானும் அவனை ஒதுக்கிட்டேன். அவன் தான் இப்ப தனிமரம், நான் குடும்பத்தோட தான் இருக்கேன். இருந்தாலும் வீட்டுல பெரியவங்க மாமா அத்தை இவங்க எல்லாரும் ஏதோ நான் தூண்டி விட்டு நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு நினைக்க மாட்டாங்களா? அப்படி நினைச்சிட்டாங்கன்னா அதை விட கேவலம் வேற என்னங்க இருக்கு? என்ன சாவித்திரி நீ விடு, ஏதோ கோவத்துல நடந்து போச்சு. நான் அவங்கள பார்த்து சமாதானப்படுத்திக்கிறேன். சமாதானப்படுத்துற விஷயமாங்க நீங்க பண்ணது? சமாதானப்படுத்துற மாதிரியான விஷயம் இல்லதான், எனக்கே அது தெரியும். ஆனா எங்க அம்மா அப்பா கிட்ட எப்படி பேசினா அவங்க எப்படி வழிக்கு வருவாங்கன்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன் விடு. இந்த பாரு, நான் எப்படி பேசி சமாதானப்படுத்துறேன்னு மட்டும் பாரு. மொத்த குடும்பமும் நேத்து என் மேல கோவப்பட்டாங்கல்ல, இப்ப பரிதாபப்படுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும் என் பேச்சு. நான் என்ன சாதாரண ஆளா? பக்கா பிசினஸ்மேன். எங்க எப்ப எப்படி பேசணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அது எனக்கு அத்துப்படி. என்னத்த சிரிக்கிறீங்க? நான் சொல்லல அந்த அன்னலக்ஷ்மி ஞாபகார்த்தமா இந்த வீட்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் சுவடே தெரியாம அழிக்க போறேன்னு நான் சொன்னதை நிறைவேற்றிட்டேன். அந்த நகைகள் பூரா இருந்த இடம் தெரியாம உருக்குலைஞ்சு போச்சு. கூடிய சீக்கிரமே இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் அந்த அன்னலக்ஷ்மி இடத்துல என்ன வச்சு பாப்பாங்க. அது நடக்கும், நடத்தி காட்டுறேன். சூப்பர் அத்தை, நான் கூட இதை யோசிக்கவே இல்ல. உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லாரும் நீங்க ஆட்டி படிக்கிறீங்க அத்தை. சரி வா, என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்ன யாரையும் காணோம்? எல்லாரும் இருந்தா தானே நான் நினைச்ச மாதிரி ஒர்க் அவுட் பண்ண முடியும். அன்னலட்சுமி, அண்ணோ அண்ணோ, என்ன மன்னிச்சிருமா. நான் தப்பு பண்ணிட்டேம்மா, தப்பு பண்ணிட்டேம்மா. என்ன நீதாம்மா மன்னிக்கணும். இனிமே இப்படி தப்பு பண்ண மாட்டேன் அன்னலட்சுமி. குடி போதையில பண்ணக்கூடாத விஷயத்தெல்லாம் பண்ணிட்டேனா அண்ணா? என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா. நான் பாவிமா, பாவி. இந்த பாவிய மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா. டேய் பத்மநாபா, என்னடா இது? ஆமாப்பா, ஏதோ கோவம்ப்பா. மனசு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. காலையில நகையை கேட்டதும் நீங்க எல்லாம் வேணான்னு சொன்னப்ப என் மனசு தாங்கலப்பா. அதான் இந்த வீட்டுக்குள்ள நமக்கு இல்லாத உரிமையானு அத நான் கொடுக்க போனேன். நீங்க எல்லாம் பேசுனதுக்கு அப்புறம் தான் அது தப்புன்னு நான் உணர்ந்தேன்ப்பா. ஆனா அதையும் மீறி என் கோபம் இந்த கண்ணு ரெண்டையும் மறைச்சிருச்சுப்பா. அதான் இப்படி ஒரு தகாத காரியத்தை நான் பண்ணிட்டேன். என் அண்ணத்தை நானே கொன்னுட்டேன்ப்பா. இந்த கையால கொன்னுட்டேன்ப்பா. கடைசியில அவன் ஞாபகமா இருந்த நகையெல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு போச்சு போச்சு. இப்படி ஒரு காரியத்தை நான் பண்ணிருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே. டேய் பத்து, விடுடா. தப்புன்னு நீயே உணர்ந்துட்டியடா, அது போதும். நேத்து நீ பேசினப்போ எங்க எல்லாருக்கும் கோவம் வந்துச்சு. ஆனா இப்போ இப்படி கதறியேடா, விடு. நடந்தது நடந்து போச்சுப்பா. இனிமே நீ அழுது புரண்டாலும் அந்த நகை திரும்ப வர போறது இல்ல. போனது போனதாவே இருக்கட்டும், விட்டுடு. அண்ணத்தோட நகையை எப்படி நான் உருக்கிட்டேன்னு நினைக்க என் மனச ஆற மாட்டேங்குதப்பா. அப்படியே சேர்த்தரலாம் போல இருக்குப்பா.
அதுக்கு அவசியமே இல்ல மாமா. அஞ்சல, இது அத்தனையும் அன்னலட்சுமி நகை தானே? ஆமாங்க, அன்னலட்சுமி நகையே தான். அம்மா பூமி, பெரிய காரியம் பண்ணிருக்கமா. எப்படிமா, எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? நேத்து நைட்டு வேம்பு சார் மனசு நொந்து அழுததும் எனக்கு மனசே கேட்கல. எதுக்கும் அத பத்தி விவரம் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு நம்ம ஆசாரி கிட்ட கேட்டேன். அப்பதான் அவரு மாமா வந்த விஷயத்தையே சொன்னாரு. அவரு குடி போதையில உருக்க சொல்லி கொடுத்த நகையெல்லாம் அன்னலட்சுமி அத்தையோடதுன்னு தெரிஞ்சதும் நகைய உருக்கிட்டதா சொல்லி டம்மியா காட்டி கொடுத்து அனுப்பிட்டேன். நகை பூராவும் என்கிட்ட பத்திரமா இருக்குன்னு சொன்னாரு. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியாம நானே நைட்டோட நைட்டா போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். நல்லா இருமா. பூமி, ஆ, பெரிய காரியம் பண்ணிட்டமா. நம்ம குடும்பத்துக்கு வர இருந்த கெட்ட பேரை நீ போக்கிட்ட. ஆமா அத்தை, நம்ம குடும்பத்துக்காக நான் எப்பவுமே நல்ல விஷயத்தை தான் அத்தை பண்ணுவேன். பூமி, சொல்லுங்க வேம்பு சார். கை கொடு பூமி. ரொம்ப தேங்க்ஸ் பூமி. சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப 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 தேங்க்ஸ். அதான் அந்த ஆளு அப்படி பண்ணிட்டாரேன்னு எனக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சு. ஆனா அந்த நகை பூராத்தையும் காப்பாத்தி கொண்டு வந்துட்ட பாத்தியா? எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பூமி. இது எல்லாமே உனக்குதான் பூமி. எல்லா நகையும் உனக்குதான். எங்க அம்மாவோட நகை எல்லாமே உன்கிட்ட தான் இருக்கணும். புரியுதா? என் மனக்குறை முழுசும் தீந்து போச்சு. எனக்கு என்ன போதும் சார், போதும் வேம்பு சார், போதும் வேம்பு சார், வேம்பு சார் போதும். ஐயோ இறக்கி விடு. கனவா? ஐயோ கனவா? கனவா? என்ன கனவு? இல்ல வேம்பு சார், ஒரு நல்ல கனவு. நல்ல கனவா? என்ன கனவு வந்துச்சு? அத சொல்ல முடியாது வேம்பு சார், அது ரகசியம். ஏய், எனக்கு தெரியாத ரகசியமா? என்ன ரகசியம் சொல்லு.
அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது வெம்பு சார். நீ ஒழுங்கா சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. சொல்ல மாட்டேன். இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? ஏய் சொல்லுங்கறல. ஐயோ இருங்க வெம்பு சார். எதுக்கு வெம்பு சார் கஷ்டப்படுறீங்க? இந்தாங்க முதல்ல தண்ணி குடிங்க. இங்க பாரு, தண்ணி எல்லாம் குடிக்க முடியாது. முதல்ல நீ சொல்லு, அப்புறம் நான் குடிக்கிறேன். நீங்க முதல்ல தண்ணி குடிங்க. இல்லனா நான் போய் இனிப்பு எடுத்துட்டு வரட்டுமா? சாப்பிடுறீங்களா? இங்க பாரு, நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். நீ எனக்கு என்ன ரகசியம் சொன்னதான் அப்பதான் நான் சாப்பிடுவேன். என்ன ரகசியமா? ஆமா சொல்லு. அத வெளிய சொல்ல முடியாதே. அது ரகசியம் தானே. உங்க காதுல வேணா சொல்லவா? ரகசியம் சொல்றேன்னு என்ன பண்ணிட்டு இருக்க நீ? லூசு. மலக்கோட்டை எக்ஸ்பிரஸ். வேம்பு சார், உங்க விக்கல் நின்னுடுச்சு, கவனிச்சிங்களா? ஆமா பூமி. அதிர்ச்சி கொடுத்தா விக்கல் நின்னுடும்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்குதான் ஒரு அதிர்ச்சி கொடுத்தேன். அடி பாவி லூசு. சரி அதெல்லாம் விடு, அந்த ரகசியம் என்னன்னு சொல்லு. ரகசியம் எப்பவுமே ரகசியமா இருந்தாதான் ரகசியத்துக்கு அழகு. ஓகேவா? சொல்லு. சொல்றல்ல. எஸ், வேம்பு சாருக்கு நான் முத்தம் கொடுத்துட்டேனே. ஐயோ, இது கனவா நனவானே தெரியல. என்னம்மா மருமகளே, உன் நடையில ஒரு துள்ளல், முகத்துல ஏகப்பட்ட புன்னகை, உச்சியில இருந்து பாதம் வர பொன்னகை அள்ளி போட்டிருக்கிறதுனால வந்த புன்னகையா? தலைகால் புரியாம ஆடிக்கிட்டு இருக்க? அத்தை, இந்த பொன்னகையெல்லாம் என்ன மாத்திருமா? பொன்னகையை விட புன்னகை தான் பெருசுன்னு நினைக்கிறவதான் இந்த பொம்மி. என்ன ஒரு சந்தோஷம், அன்னலட்சுமி அத்தையோட நகை அத்தனையும் ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி அதை காப்பாத்திட்டேன். என்ன பண்றது, மாமா எத்தனையோ நாள் குடிச்சிருக்காரு, கோவப்பட்டிருக்காரு, இன்னும் என்னென்னலாமோ பண்ணிருக்காரு. ஆனா ஒரு நாளும் இப்படி அத்தையோட நகைய உருக்கணும்னு நினைச்சதில்ல. யாரு தூபம் போட்டு இப்படி எல்லாம் பண்ணாரோ அந்த கடவுள் தான் காப்பாத்திருக்காரு. உண்மையிலே உனக்கு சமயோஜித புத்தி அதிகம் தான் பூமி. எங்க யாருக்குமே தோணாத விஷயம் உனக்கு மட்டும் தோணி இருக்கே. எல்லாம் இந்த புள்ளையார் அப்பனோட கருணைதான். ஏதோ என் மனசுக்கு திடீர்னு தோண வச்சுட்டாரு. நிறைய பேருக்கு அவங்க நினைச்சது நடக்கலன்னு உள்ளுக்குள்ள தப்பு செய்யணும்னு தோணுனா கூட என்னது? இல்ல இல்ல, யாராவது உங்களுக்கு தப்பு செய்யணும்னு அவங்க மனசுல தோணுனா கூட அது நடக்கவே நடக்காது. ஏன்னா நீங்க இவ்ளோ நல்லது நினைக்கும் போது கடவுள் உங்க கூடவே தானே இருப்பாரு. சரிங்க அத்தை, நான் கிளம்புறேன். எனக்கு கீழே கொஞ்சம் வேலை இருக்கு. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லாவே ஞாபகம் வச்சுக்கிறேன்.
அத்த என்னத்த பொம்மி வந்து ஏதோ பேசிட்டு போறா போல இருக்கு. கடுப்பா இருக்கு தம்மனா. நேத்திக்கு உன் மாமா தண்ணி அடிச்சிட்டு வந்த வீட்டு நகையெல்லாம் என் கையில கொண்டு வந்து கொடுத்த. இத நீயே வச்சுக்கோ, வா வெளியில போலான்னு கூப்பிட்டாரு. ஆனா நான் தான் அதெல்லாம் வேண்டாம், அத மொத்தமா உருக்கிடுங்கன்னு சொன்னேன். சித்தார்த் உங்களை இவ்ளோ கேவலமா பேசினதுக்கு அப்புறம் இந்த நகையெல்லாம் உங்க கையில இருக்க கூடாதுன்னு சொன்னேன். அத கேட்டுட்டுதான் அந்த மனுஷன் நகையை உருக்கவே போனாரு. ஆனா அந்த பொம்மி அத மொத்தத்தையும் காப்பாத்திட்டா. இவ காப்பாத்தின சந்தோஷத்துல சித்தார்த் அவளை தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கான் போல இருக்கு. அந்த சந்தோஷத்துல ஆட்டமா ஆடி நேரா ஏன் மேல மோத வந்தா. அதுவும் இல்லாம அந்த சந்தோஷத்துல என்னையே குத்தி காட்டி நக்கலா பேசிட்டு போறா. அதான் பயங்கர கடுப்புல நின்னுட்டு இருக்கேன். அத்த சித்தார்த்த பத்தி அப்படியெல்லாம் தப்பு கணக்கு போடாதீங்க. அவ என்னதான் அளந்து விட்டாலும் இந்த விஷயத்துல நிஜமே இல்ல. என்ன சொல்ற? ஆமா அத்த, சித்தார்த் காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணு அவன் லவ் பண்ணான். அதனால இவ என்ன டிராமா போட்டாலும் அந்த விஷயத்தை நம்ப நான் ரெடியா இல்ல. நிஜமாவா சொல்ற? சத்தியமான நிஜம் அத்த. அப்போ அந்த பொம்மி நம்ம கிட்ட வசமா மாட்டிக்கிட்டா. என்னத்த சொல்றீங்க? அவ எப்பேற்பட்ட பொய்யான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு இந்த வீட்ல இருக்கிற எல்லார் முன்னாடியும் நான் உடைச்சு காட்டுறேன். அத்த அது நடக்கவே நடக்காது. வீட்ல இருக்கிறவங்க எல்லார் சப்போர்ட் அவளுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சா சித்தார்த்தும் அவளோட நெருக்கமா இருக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்துவான். என்ன பண்ணாலும் சரி, அடுத்து நான் அடிக்க போற அடியில அவங்களால மீளவே முடியாது. பொம்மி வாய திறந்த நானும் என் புருஷனும் சேர்ந்து வாழலன்னு இவங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்லத்தான் போறா. அதுக்கப்புறம் இத்தனை நாள் போய் சொல்லி ஏமாத்தினவள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவங்க அவ அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்க போறாங்க. அது நடக்க போதா இல்லையான்னு பாரு. அத்த அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். அத நினைக்கும் போது என் மேல பூ அள்ளி கொட்டுற மாதிரி இருக்கு அத்த. நடக்கும், கூடிய சீக்கிரமே நடத்தி காட்டுவா இந்த சாவித்ரி.